நீங்க ஒரு ஏஐ யூசரா இருந்தீங்கன்னா உங்க போன்ல கண்டிப்பா சாட் ஜிபிடி இருக்கும், அதே போல கூகுளோட ஜெமினி இருக்கும். இந்த ரெண்டையும் நீங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அங்கதான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை நீங்க பயன்படுத்தலாம். ஆனா ரெண்டு பேருமே இந்த ரெண்டு விஷயங்களை பயன்படுத்துறதுல ஒருத்தன் வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற டூலை பயன்படுத்துறான், அனுமதிக்கிறான். இன்னொருத்தன் இப்பதான் இம்போர்ட் அப்படிங்கிற டூலை அறிமுகப்படுத்திருக்கான். ஆனா எக்ஸ்போர்ட்டை செக் பண்ண போனா அதை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான். ஆக மொத்தத்துல இந்த வீடியோல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சீக்கிரட்டா நான் அங்க ரிவீல் பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்க போன்ல நீங்க சாட் ஜிபிடிய ரொம்ப நாளா அப்படி பயன்படுத்தும் போது நீங்க என்ன டேட்டாவெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே சாட் ஜிபிடி கரண்ட் இருக்கும். அதை எப்போ வேணாலும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே கொண்டு போய் வேற ஏஐ சாட் போர்ட்ல அது இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த எக்ஸ்போர்ட் டூல நம்ம கண்டுபிடிக்க போறோம் சாட் ஜிபிடில. அதை நம்ம பயன்படுத்தலாம். முதல்ல சாட் ஜிபிடில இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். சாட் ஜிபிடி ஓபன் பண்ணுவோம். டாப் லெஃப்ட்ல 2 லைன், அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், டேட்டா கண்ட்ரோல்ஸ், எக்ஸ்போர்ட் டேட்டா, சென்டர்ல மெசேஜ் வரும், படிச்சு பார்த்துக்கோங்க. நம்மளுடைய இமெயிலுக்கு அந்த டேட்டாவை அனுப்பும். 24 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடும். எக்ஸ்போர்ட் டேட்டா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லி எக்ஸ்போர்ட் டேட்டா. அப்போ நம்ம இமெயில செக் பண்ணுவோமா? ஜிமெயில ஓபன் பண்றேன். அப்டேட்ஸ்குள்ள வந்திருக்கு. ஓபன் ஐ இமெயில் வந்திருக்கு. யூ ரீசென்ட்லி ரிக்வெஸ்டட் a copy of your ChatGPT data. என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? We have started preparing your data export. This process may take a few days. We will email you when it is ready to download. ஏ அப்பா, few days அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா மீண்டும் இந்த இமெயிலுக்கு அனுப்புவாங்களாம். டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை தொடங்கிட்டான் சாட் ஜிபிடிக்காரன். அது ஒரு லிங்கா நமக்கு இமெயில்ல வரும். அது 24 மணி நேரத்துக்குள்ள அந்த லிங்கை முறையா பயன்படுத்தி என்ன பண்ணணும்? டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். சாட் ஜிபிடில இருந்து டேட்டாவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கையில இருக்கு. அந்த டேட்டாவை கூகுளோட ஜெமினில இம்போர்ட் பண்ணும். அங்க போய் நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க, அது இருக்காது. சமீபத்துல தான் கூகுள்காரன் ஜெமினில இம்போர்ட் அப்படிங்கிற டூலை அறிமுகப்படுத்திருக்கான். அப்போ அந்த சாட் ஜிபிடி எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கூகுளோட ஜெமினிலும் உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க அந்த டேட்டாவை அப்படியே கூகுளோட ஜெமினிக்கு போய் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. கூகுளோட ஜெமினியை நம்ம ஓபன் பண்ணுவோம். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் இம்போர்ட் மெமரி டு ஜெமினி புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. உள்ள போலாம். ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். அதாவது சாட் ஜிபிடில நீங்க ஏதாவது சாட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க உள்ளதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன். சாட் ஜிபிடி ஓபன் பண்றேன். இங்க பாத்தீங்களா, லைக், அன்லைக், ஸ்பீக்கர், ஷேர், 3 டாட், அதுக்கு முன்னால காப்பி டு கிளிப் போர்டு. முடிஞ்சுதா? இதை அப்படியே எடுத்து ஜெமினிக்கு போய் இங்க தட்டி பேஸ்ட் கொடுத்தேன்னா ஆட் மெமரி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அனலைஸ் பண்ணி கூகுளோட ஜெமினிகாரன் என்ன பண்ணுவான்? அவன் ஸ்டைல்ல நிறைய குறிப்புகளை கொடுப்பான். இது ஒரு ஸ்டைலு. இன்னொரு ஸ்டைல் என்னன்னா, நம்ம சாட் ஜிபிடில டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணிருப்போம்ல, அந்த டேட்டாவை நீங்க கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சுட்டு ஆட் அப்படிங்கிற பட்டன் இருக்கா ப்ளூ கலர்ல, அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னால ஃபைல் எப்படி இருக்குன்னா ஜிப் ஃபைல இருக்கணும். 5 GB வரைக்கும் தான் இந்த கூகுளோட ஜெமினி சப்போர்ட் பண்ணும். இவன் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லினால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு அவன் குறிப்பிட்டு சொல்லிட்டான் ஜிப் ஃபைல். அதை நீங்க இந்த ஆட் பட்டனை கொடுத்து டைரக்டா என்ன பண்ணும்? கூகுளோட டிரைவ்ல இருந்துச்சுன்னா அங்க இருந்து நம்ம பிக் பண்ணி என்ன பண்ணலாம்? ஜெமினில பயன்படுத்தலாம். இது இம்போர்ட். கூகுளோட ஜெமினி கிட்ட எக்ஸ்போர்ட்டும் இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப நான் சமீபத்துல ஒரு விஷயத்தை சாட் பண்ணிருக்கேன்ல, அதை ஓபன் பண்றேன். பாட்டம்ல பாருங்க, லைக், அன்லைக், மறுபடியும் ரீஸ்டோர், அப்புறம் காப்பி டு கிளிப் போர்டு, பக்கத்துல ஒரு 3 டாட். அதை நான் தட்டுறேன். தட்டினா பாருங்களேன், எக்ஸ்போர்ட் டு டாக்ஸ். கூகுளோட டாக்ஸ்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி டிராஃப்ட் இன்டு ஜிமெயில்ல வச்சுக்கலாம். எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா இந்த எக்ஸ்போர்ட் டூல? அதுவும் அவன் இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனா சாட் ஜிபிடி காரன்ட்ட அந்த ஒரு வசதி இல்ல. அதுக்கு தான் அவன் பயப்படுறான். ஏதாவது ஒரு ஃபைல் உள்ள வந்துருச்சுன்னா மொத்த சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாட் ஜிபிடி காரன் கையில் எடுக்கல. பட் கூடிய சீக்கிரத்துல அவனும் கொண்டு வந்துருவான். ஏன்னா யூரோப்பியன் யூனியன்ல வந்து ஒரு லா இருக்கு, டேட்டா போர்ட்டபிலிட்டி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா எல்லாரும் கொண்டு வரணும் அவங்களுடைய யூசருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்
ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியேறி ஆகணும். அது வேற இருக்கு. ஸோ அந்த பயத்திலே பண்ணுவானுவோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ChatGPT அண்ட் ஜெமினில எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை எப்படி பயன்படுத்தணும் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.